நிறைய ஜோதிடர்கள்லாம் குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரர்கள் மட்டும் திருப்பதிக்கு போகவே கூடாது, அது அவங்களுக்கு நல்லதல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? அது என்ன காரணம்? அது உண்மைதானா? இந்த மாதிரியாக எந்த ஒரு ஜோதிட சாஸ்திரத்திலேயே எதுலையுமே அந்த மாதிரியாக எந்த கோயிலுக்குமே போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயமா இல்லை அப்படின்ற மாதிரி கண்டிப்பான முறையிலேயே சொல்ல முடியும். ஒரு சில முக்கியமான கோயில்கள் பார்த்தோம்னா பல யுகங்களை தாண்டிய கோயில்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கண்டிப்பாக சொல்லலாம். அப்படியான ஒரு கோயில் தான் திருப்பதி அப்படின்ற மாதிரியான ஒரு கோயில். கண்டிப்பாக இந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருக்காங்களே தவிர இந்த கோயிலுக்கு போகக்கூடாது, இந்த தெய்வத்தை வழிபடக்கூடாது, இந்த ராசிக்காரங்க அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் அயோக்கியத்தனம். இவர்களை போல ஒரு அயோக்கியர்கள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு மலையிலே இருக்கக்கூடியது, இப்ப நம்ம போட்டிருக்கக்கூடிய ஒரு சில ரத்தின கற்களாகட்டும் எதுவாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு அந்த மலையிலிருந்து தோண்ட தான் சில விஷயங்கள், நிறைய ஒரு தாதுக்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு தோண்ட தான் கிடைக்கும். அது மாதிரி எல்லா மலைகளை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்துமே சால கிராமத்தால் ஆகப்பட்டவை அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் சொல்கிறார். திருப்பதி அப்படின்னாலே முதல்ல எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது முடி இறக்குறது அப்படின்றது. அதோடைய தாற்பயம் இல்லை. மொட்டை அடிப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய செல்ஃப், அந்த ஈகோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்லவா, அந்த ஈகோ அப்படிங்கிறத களையிறது. இப்போ நம்ம காலில் செருப்பு இல்லாமல் போகிறோம் சபரிமலைக்கு, திருப்பதிக்கு நடந்து போகிறோம், முடி இறக்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய செல்ஃப்லெஸ்னஸ் அப்படின்ற மாதிரி, என்னுடைய ஈகோ, என்னுடைய அகங்காரம், அகந்தை எல்லாத்தையுமே நான் விட்டு விடுகிறேன். வேங்கடவா என்னை பாரு, என்னை உன்னுடன் இணைத்துக்கொள் அப்படின்ற மாதிரி, உன்னுடைய அருள் எனக்கு கொடு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அவருடைய அந்த பாதம் இருக்கு இல்லையா, அந்த பாதத்தில் நம்ம பாதத்தின் அருகே உன்னிப்பாக கேட்கும் பொழுது கண்டிப்பான முறையில் அந்த நீர் ஓடுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரியாகவும், கிரானைட் போட்டு ஆல் ஓவர் கோயிலேயே சில இடங்கள்லாம் கேட்கும். அது கிரானைட் போட்டு அதில் மேலே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறதாகவும், அதையும் மீறி அந்த வாட்டரோட பாடிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அது கேட்கறதாகவும் தான் அவங்களே ஒத்துக்கிறாங்க. அவங்க ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு. வணக்கம் சார். நமஸ்கார். இப்போது பொதுவாக திருப்பதி பற்றின ஒரு சில சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இப்போது சமீப காலத்தில் ஏற்பட்டிருக்கு. அது ரிலேட்டடான சில கேள்விகள் மட்டும் இப்போ கேட்கலாம் அப்படின்ட்டு. இப்போது நிறைய ஜோதிடர்கள்லாம் குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரர்கள் மட்டும் திருப்பதிக்கு போகவே கூடாது, அது அவங்களுக்கு நல்லதல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? அது என்ன காரணம்? அது உண்மைதானா? அது அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேர் இல்லை சார், ஒரு 3-4 பேர் நமக்கு தெரிஞ்ச, ஒரு அதிகபட்சம் 3 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அது மாதிரியான விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் நெகட்டிவான விஷயமா இல்லை பாசிட்டிவான விஷயம் எது அதிகமாக பரவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ ஹிப்னோதெரபிஸ்ட் யூ வில் பி நோயிங் இட். நெகட்டிவ் விஷயம் தான் அதிகமாக பரவும். கெட்ட விஷயம் பரவுற மாதிரி நல்ல விஷயம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பரவாது. கெட்ட விஷயம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பரவிடும். அது மாதிரி மக்களுக்கு எப்பொழுதுமே எந்த ஒரு பயம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்துட்டு இருக்கு. அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்ங்கிறது பார்த்தோம்னா நம்மள குடும்பத்துக்கு அப்புறம் தான் நம்ம சாமி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் எல்லோருக்குமே இருக்கிறது. ஸோ அது மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இப்போ திருப்பதிக்கு போகக்கூடாதுன்னா இப்போ எதுக்கு நம்ம போயிட்டு வம்பு வச்சுக்கணும், நம்ம இங்கிருந்தே வெங்கடாஜலபதி கும்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்களா இருக்கும். காரணம் என்னன்னா, என்கிட்டே அந்த மாதிரியான ஒரு விஷயமாக வரும்போது அவருடைய குலதெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி தான். ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் நபர் போகக்கூடாதுன்னு சொன்னாரு, அதனால எனக்கு பயமா இருந்து நான் போகலை சில வருஷங்களாக அப்படின்ற மாதிரி குலதெய்வத்தையே அந்த மாதிரியான ஒரு விஷயமாக சொன்னாங்க. இது உண்மையான என்கிட்டயே கேட்டாங்க. இந்த மாதிரியாக எந்த ஒரு ஜோதிட சாஸ்திரத்திலேயே எதுலையுமே அந்த மாதிரியாக எந்த கோயிலுக்குமே போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயமா இல்லை அப்படின்ற மாதிரி கண்டிப்பான முறையிலேயே சொல்ல முடியும். பராசரர் வகுத்திருந்த ஒரு விஷயங்களிலே பார்த்தோம்னா, பராசரராகட்டும் ஜெய்மினி ஆகட்டும் எந்தெந்த ஒரு விஷயத்திற்கு எந்தெந்த மாதிரியான தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம போன தடவை பேசும்போது இந்த பலன தேவதை, அதே மாதிரி பார்த்தோம்னா இஷ்ட தெய்வம், பலன தெய்வம், தர்ம தெய்வம் அப்படின்ற மாதிரியான வகையாக எப்படி பிரிக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ அது மாதிரியாக பார்க்கும்பொழுது அவர்கள் எல்லாம் இந்த தெய்வங்கள் அப்படின்னு சொன்னார்கள் என்றால் அந்த தெய்வங்களை வழிபடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படின்றதுனா மெயினாக பார்த்தோம்னா அந்த நாராயண ரூபமாக வழிபட சொன்னதில் ஒரு சில முக்கியமான கோயில்கள் பார்த்தோம்னா பல யுகங்களை தாண்டிய கோயில்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கண்டிப்பாக சொல்லலாம். அப்படியான ஒரு கோயில் தான் திருப்பதி அப்படின்ற மாதிரியான ஒரு கோயில். காரணம் பார்த்தோம்னா, பராசரர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவங்க முதல்ல ஆரம்பத்தில் அந்த சத்தியயுகம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார். அவர் சத்தியயுகத்திற்கு அப்புறம் அவர் பார்த்தோம்னா திரேதாயுகம், சத்தியயுகம் அந்த ஒரு
பீரியட்ல இருந்ததாக தான் விஷயங்கள் சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது வந்து பார்த்தோம்னா அவங்க இவ்வளோ அந்த டைட்டியை வந்து வழிபடுறது அப்படின்ற மாதிரியான பராசர ஹோர சாஸ்திரத்திலே ஒரு ஜெய்மினி சூத்திரங்களிலோ இருக்கிறது அப்படின்ற மாதிரியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லியிருக்காங்களே தவிர இந்த கோயிலுக்கு போகக்கூடாது, இந்த தெய்வத்தை வழிபடக்கூடாது, இந்த ராசிக்காரங்க அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் வந்து அயோக்கியத்தனம். இவர்களை போல ஒரு அயோக்கியர்கள் வந்து வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அது அவங்களை வந்து இதை விட ரொம்ப சிறப்பான வார்த்தையில திட்டணும். அதனால அது பண்ண முடியாதனால இப்படி சொல்றேன். அது மாதிரியான நபர்கள் தான் இவர்கள்லாம் மிக கடுமையான அளவிலே தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பான முறையிலே அனைவருமே திருப்பதிக்கு போகலாம். திருப்பதிக்கு மட்டும் கிடையாது, திருப்பதிக்குன்னு இல்லை, எந்த ஒரு கோயிலுக்குமே போகக்கூடாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்களிலே எந்த ஒரு இதுலேயுமே மாதிரி கொடுக்கப்படலை. சில நபர்கள் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு டல் ஆகும் போதெல்லாம் இந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்துப்பாங்க. ஏன்னா இது வந்து வைரல் சப்ஜெக்ட், நான் ப்ரூவ் பண்ணுறேன், என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு விஷயத்த வந்து தவறமாக சொல்லிட்டு இதை நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன் அப்படின்ட்டு அது ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிலாம் வந்து தம்ப்நெயில் போட்டோம்னா வரவன் போகிறவங்கலாம் அதை பார்ப்பான், பயந்துட்டு என்னவோ ஏதோ அப்படின்ட்டு. நம்மளும் திருப்பதி போகிறதா இருந்தோம். ஏன்னா திருப்பதிங்கிறது ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து ஒரு காலத்தில் அது கனவு மாதிரி இருக்கும். ஐயோ நமக்கு திருப்பதி போக மாட்டோமா இந்த வருஷம் அப்படின்ற வருஷம் போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையாக பார்த்தோம்னா உங்களுக்கு நடுநிலையிலே இருக்கக்கூடிய பீப்புளும் வந்து கொஞ்சம் போர் லெவலில் இருக்கக்கூடிய பீப்புள் கூட வந்து எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் வந்து கொண்டிருந்தார்கள். இவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்றதுனால நிறைய பேர் பயந்துக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு தவறை செய்கிறார். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜோதிட விதிகளின்படி எந்த ஒரு இடத்துலையுமே அந்த மாதிரியான விஷயம் கிடையாது. இவர்களாக ஏற்படுத்தக்கூடிய கட்டுக்கதை எந்த அளவுக்கு நம்ம வந்து நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணால் நம்ம வைரல் ஆகும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மையில் தான் இதெல்லாம் செஞ்சு. திருமலா அந்த மலையோடைய சிறப்பு என்ன சார்? அதோடைய ஆரிஜின்னா இது வந்து அதான் சார், இப்போ நம்ம எந்த யுகத்திலேயே அது தோன்றியது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தெரியாத ஒரு விஷயமா நம்ம வந்து சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. திருப்பதி அப்படின்னு, திருமலை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். திருப்பதி அப்படின்னு சொல்லக்கூடியதோடைய உண்மையான அர்த்தம், திரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்திற்கு உண்டான உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ரீ என்று சொல்லுவார்கள். நிறைய பேர் நம்ம வந்து பார்த்தோம்னா முதல்ல ஸ்ரீன்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஸ்ரீ அப்படின்றது தான் நம்ம வந்து ஒரு அடைக்குறிப்பாக சொல்லுவோம். அந்த ஸ்ரீ அப்படிங்கிறது என்னன்னா சாக்ஷாத் திருமகள் தேவி அம்மா தாயாருடைய ஒரு பெயர் தான் ஸ்ரீ. அந்த ஸ்ரீ அப்படின்றது வந்து எல்லா விதமான செல்வங்களையும் குறிக்கக்கூடியது. அப்போ அந்த ஸ்ரீன்னு சொல்லும்போது என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் வந்து இது வந்து வடமொழின்னு சொல்லிட்டு நான் வந்து தூய தமிழில் சொல்கிறேன், அதை சொல்கிறேன், இதை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ வேறு எந்த காரணமாகவோ தெரியல, திரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அது வந்திருக்கக்கூடும். திரு அப்படின்றதுக்கு உண்டான பெயர் வந்து மரியாதைக்குரிய ஒரு சொல் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து எடுத்துக்கொண்டாலுமே கூட கண்டிப்பாக அது வந்து அதுவுமே வந்து திருமகளை குறிக்கக்கூடியது. அர்த்தம் வந்து பார்த்தோம்னா ஸ்ரீ என்பதனுடைய அர்த்தம் தான் அந்த திருக்கு. பதி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் தான். பதி அப்படிங்கிறது வந்து புருஷனை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். புருஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம உடனே வந்து ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து எடுத்துக்கணும்னு இல்லை. ஒரு ஆண்மகன் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் புருஷம் அப்படின்னு, புருஷார்த்தம் அப்படின்ற, புருஷார்த்தம் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். பட் புருஷன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம வந்து அப்படிதான் புருஷர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆண்களை அப்படி சொல்வார்கள் இல்லையா? ஸோ இப்போ அந்த ஸ்ரீயுடைய ஆண் அப்படின்றது அந்த தாயாருடைய வேங்கடவன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து இதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஒரு கோயிலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு யுகத்தில் தோன்றியது அப்படின்னே தெரியாத கோயில் என்று தான் சொல்கிறார்கள். அவங்களே சொல்றது, அதாவது ப்ராப்பராக இது வந்து திருமலாலேருந்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் பேசுகிறேன். நான் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்க சொல்லாத ஆத்தென்டிகேட்டடாக அவங்க சொல்லாத எந்த ஒரு விஷயமோ அவர்கள் கன்ஃபார்ம் பண்ண எந்த ஒரு விஷயமோ நான் சொல்லலை. அங்கே திருமலையில் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுற விஷயங்கள் தான் நான் சொல்கிறேன். எந்த யுகத்திலிருந்து வந்தது அப்படின்றதே தெரியலை. ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள் அந்த இவர் வந்து சுயம்புவாக இருந்திருக்கிறார். இவர் வந்து சுயம்பு, இவருக்கு அபிஷேகம் இல்லை, தெரியும் இல்லையா உங்களுக்கு? சுயம்பு இவர். இது சுயம்புவா மூர்த்தியாக இருந்திருக்கக்கூடிய இவருக்கு வந்து இவரை சுற்றி அதுக்கு பிறகு கோயில் எழுப்பியிருக்கிறார்கள். நிறைய வெவ்வேறு விஷயங்கள் நடந்த பின் அது கோயிலாக வந்து இப்போ இந்த அளவுக்கு ஒரு விதமாக மாறி இருக்கக்கூடிய. அந்த திருப்பதியில் வந்து போக ஸ்ரீனிவாசன் யாரை குறிப்பிட்றாங்க? போக ஸ்ரீனிவாசன் என்பது வந்து சுவாமி இருக்கார்ல, சுவாமிக்கு வந்து அபிஷேகம் கிடையாது. உங்களுக்கு ஈவன் வந்து பார்த்தோம்னா பச்சை கற்பூரம் போடுவாங்க. கற்பூரம் எந்த அளவுக்கு அரிக்கக்கூடிய ஒரு தன்மையுடையது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கிறது. ஸோ இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சுவாமிக்கு நேரடியாக சில விஷயங்கள் செய்ய முடியாத காரணத்தினாலே போக ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா வெள்ளியிலே பல்லவ ராணி ஒருவர் வந்து கொடுத்ததான் அது. அவங்க வந்து சுவாமிக்கு கோயிலுக்குன்னு கொடுத்தது. அந்த சுவாமி அவரை தான் வந்து போக ஸ்ரீனிவாசர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். போக ஸ்ரீனிவாசர்னா அவர் என்னன்னா உற்சவர் மாதிரி அவருக்கு தான் வந்து எல்லா அபிஷேகம் எல்லாமே நடக்கும். இவருக்கு நடக்க வேண்டிய அபிஷேகம் எல்லாமே இவருக்கு நடக்கக்கூடியதாக இருக்கும். அபிஷேகங்கள், நைவேத்தியம்,
நைவேத்தியம் நடக்கிறது, அபிஷேகம் நடக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நைட்டு இரவு நேர சேவை எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான இரவு நேர சேவை எல்லாமே வந்து அவருக்கு தான் நடக்கக்கூடியதாக இருக்கும். அவர் மூலமாக தான் அங்கே இருக்கக்கூடிய பிற அனைத்து தெய்வத்திற்குமே அது வந்து கொடுக்கப்படுவதாக ஒரு விஷயம். ஒரு சில்க் இது மாதிரி கட்டுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம்லாம் பண்ணும்போது பார்த்தோம்னா நம்ம தர்பையை வந்து ஹோமகுண்டத்துலேருந்து நேராக சுவாமிக்கு வரைக்கும் கொண்டு போவோம். அது மாதிரி ஒரு கனெக்டிங் பிட்வீன் இது. இப்போ ஜென்ரலாகவே எல்லா ஒரு பழங்கால கோயில்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோம்னா நம்ம துவஜஸ்தம்பம் இருக்கு இல்லையா, துவஜஸ்தம்பத்துக்கு கீழே வந்து முக்கியமான யந்திரங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அதனால துவஜஸ்தம்பத்தை நம்ம எந்த ஒரு காரணத்தை கொண்டு போய் தொடக்கூடாது. நிறைய பேர் அதை போய் தொட்டு கும்பிட்டோம்னா ஏதோ அதில் நமக்கு பக்கத்தில் தொடரோம் அப்படின்ற ஒரு ஃபீலாக, இல்லை அதில் ஏதோ நமக்கு சாதிச்சிட்டோம்னு நினைக்கிறதோ, அதனால துவஜஸ்தம்பத்தை தொடர்றது, பலிபீடத்தை தொடர்றது, இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் தொடர்ந்து மகா பாவம். ஆக்சுவலாக அது வந்து நிறைய நமக்கு நெகட்டிவிட்டியை தான் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ இந்த துவஜஸ்தம்பத்திலிருந்து டைரக்ட்லி ஒரு லிங்க் வந்து இதுக்கு போகிறோம், மூலவர்கிட்ட போயிடும். ஸோ அந்த மாதிரியாக எல்லாம் தான் வைத்திருந்தார்கள். இதே போலவே இந்த போக ஸ்ரீனிவாசர் மூலமாக மற்ற எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது. பொதுவாகவே திருப்பதியை பொறுத்த வரைக்கும் அந்த மலைகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா தெய்வீக ரூபம் தான். அந்த மலைகள் எல்லாமே சால கிராமத்தால் இருக்கக்கூடிய மலைகள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்கிறார்கள். இப்போ வந்து சால கிராமத்துலையான நான் மலை மேலே ஏறி இருக்கேனே, நான் கல்லெல்லாம் எடுத்திருக்கேனே, அதெல்லாம் சால கிராமம் இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடியது எல்லாமே வந்து விதண்டாவாத பேச்சாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சால கிராமம் அப்படிங்கிறது வெளியிலேயே இருக்கக்கூடிய விஷயமா இருக்காது. அப்படி இருந்ததுன்னா இந்த நேரத்துக்கு அந்த கோயிலே இருக்காது. அந்த மலைகளே இல்லாமல் பண்ணிடுவாங்க நம்மளுடைய மக்கள். இப்போ அது மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே எந்த ஒரு மலையிலே இருக்கக்கூடியது, இப்போ நம்ம வந்து போட்டிருக்கக்கூடிய ஒரு சில ரத்தின கற்களாகட்டும் எதுவாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு அந்த மலையிலிருந்து தோண்ட தான் சில விஷயங்கள், நிறைய ஒரு தாதுக்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு தோண்ட தான் கிடைக்கும். அது மாதிரி எல்லா மலைகளை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்துமே சால கிராமத்தால் ஆகப்பட்டவை அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் சொல்கிறார் இந்த மலைகளே ஃபுல்லாக. ஸோ அதனால தான் நமக்கு வந்து உள்ள சாதாரணமாக போகும்பொழுது அதற்குண்டான ஒரு அந்த வைப்ரேஷன் எல்லாமே வேற மாதிரி இருக்குது. இப்போ அங்கே அந்த கோயில் வந்து குலசேகரப்படி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, அது என்னது சார்? குலசேகர ஆழ்வார் இருக்கார் இல்லையா, குலசேகர ஆழ்வார் வந்து வெங்கடவனை பார்த்து இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் நான் உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கணும், கடைசி வரைக்கும் லைஃப் ஃபுல்லாக நான் உன்னையாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும், என்னை வந்து உன்னை விட்டு நான் போகக்கூடாது அப்படின்னாராம். ஸோ அதனால் அவர் வந்து ஐதீகமாக அங்கே அந்த படியில் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம அவருடைய அந்த கருவறைக்குள்ளே போகக்கூடிய அந்த படி இருக்கல்லவா, ஸோ அந்த படிக்கு வந்து குலசேகர படி அப்படின்றது பேர். அந்த படியிலிருந்து அவர் வந்து குலசேகர ஆழ்வார் வந்து அவரை பார்த்துக்கிட்டே இருப்பாராம், சுவாமியை பார்த்துட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லக்கூடியது குலசேகரப்படி அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவாங்க. ஓகே. இப்போ அங்கே கோயிலில் வந்து இந்த தங்க கிணறுன்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அது ஏன் அப்படி அந்த பேர்? உண்மையிலே அங்கே தங்கம் எதுவும் இருக்கா? இல்லை தங்கத்தால் வந்து கோல்டில் வந்து அவங்க வந்து அந்த அதில் சுற்றியும் கோல்டு பிளேட்டட் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். உண்மையான ஸ்வர்ணம் இதுதான். அது வந்து அங்கே இருக்கிறவங்களே வந்து தெலுங்குல வந்து அந்த பங்காரு பாவின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பங்காரு பாவி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது தங்க கிணறு அப்படின்ற மாதிரி. அந்த தங்க கிணறு அப்படிங்கிறது நம்ம வந்து சுவாமியை பார்த்துட்டு நம்ம போகும்பொழுது இடது பக்கம் போகும்போது சுவாமிக்கு உண்டான ஒரு மடப்பள்ளி, சுவாமிக்கு மட்டும் பண்றதுக்கு உண்டான ஒரு மடப்பள்ளி ஒன்று வரும். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் அந்த கிணறு இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான புஷ்கரணி அதன் மூலமாக கலப்பதாக சொல்றாங்க. இப்போ அதுதான். இப்போ இதுலேயே வந்து பார்த்தோம்னா பல்வேறு விதமாக அந்த மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறக்கான இப்போ தங்க கிணறு திருப்பதியில் இப்படியா அப்படியா. இப்போ நம்ம இதுக்கு பண்ணாங்க பாருங்களேன், நம்ம இப்போ ஏதோ ஒரு கோயில், இப்போ ரீசெண்டாக ஒரு கோயிலில் அப்படியாச்சு இப்படியாச்சு இல்லாததும் பொல்லாததும் இருக்கிற எல்லா யூடியூபர்ஸ்லேருந்து எல்லா டிவிலேருந்து எல்லாரும் கிளப்பி விட்டாங்களே. இப்போ சம்திங் எல்லாம் புதைச்சி வச்சிருக்காங்க, அது இதுன்னு சொல்லிட்டு பிணங்கள் இருந்தது. ஆமாம், அப்படி இப்படின்லாம். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிளப்பக்கூடிய ஒரு விஷயம் தான் சிலதெல்லாம். இது இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா ஈவன் வந்து அவர் வந்து வெங்கடாஜலபதியே கிடையாது, முருகர் அப்படின்ற மாதிரி கிளப்பி விட்டாங்க. மேபி அவங்களுடைய அவுட் ஆஃப் ஒரு இதாக இருக்கலாம், இல்லை அவங்க அந்த மாதிரி வைரல் ஆகணுன்றதுக்காக ஏதாவது ஒன்று சொல்கிறவங்களா இருக்கலாமா இருக்கும், தெரியல. அது மாதிரி அது முருகர் அப்படின்றது சில பேர் அது வந்து ஆண் தெய்வமே இல்லை பெண் தெய்வம், இஷ்டத்துக்கு, அதாவது வாய் இருக்குது அப்படின்றதுக்காக வாய் என்ன வேணா பேசலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக வேண்டாத விஷயங்கள் எல்லாத்தையும் பரப்பக்கூடியவர்கள். அதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ப்ரீஸ்ட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு எந்த யுகத்திலிருந்து வந்ததுன்னே தெரியாத அளவுக்கு உண்டான ஒரு சுயம்பு மூர்த்தி அப்படின்னு பல காலங்களாக பலருமே அதை போற்றி பாதுகாக்க வந்திருக்கிறாங்க. இவங்களெல்லாம் என்னமோ எதையும் மறைக்கணும் அப்படின்றதுக்காகலாம் அதில் நாமத்தை பூசி வச்சுட்டு இது மாதிரி பண்ணுறது வேண்டாதது என்னெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியுமோ அது மாதிரியான விஷயங்களாக மக்களுக்கு ஒவ்வொரு விதமாக ஒரு சில விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தன. ஒரு மாதிரியான ஒரு ப்ரீச்சிங்ஸ் இருந்தது. அது வந்து இப்போ இந்த மாதிரியான ஒரு ரூபத்தில் இருக்குது. அவங்களே வந்து ஒரு ஆன்மீகவாதி அப்படின்ற மாதிரியான ஒரு போர்வையிலே
வேண்டாத விஷயங்களை எந்த அளவுக்கு வந்து மக்களை முட்டாளாக்குவது, குழப்புவது அப்படின்ற மாதிரியானவோ, அல்லது வந்து பார்த்தோம்னா அவங்களை மடைமாற்றுவது அப்படின்ற விஷயத்துக்கு எல்லாமே இது யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த சொல்லும்போது அந்த ப்ரீஸ்ட்லாம் வந்து ரொம்ப காலமாகவே இது இங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அந்த ப்ரீஸ்ட் எல்லாமே வந்து பரம்பரையாக அங்கே தான் இருக்காங்க. நான் இப்போ சொல்கிறவர் மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வருடங்களாக இருக்கக்கூடியவர். அவர் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இதை பற்றி சொல்லியிருக்காரு. நம்ம த்ரூ அவருடைய டீட்டெயில்ஸ் மூலமாக தான் இந்த விஷயங்கள்லாம் நான் உங்கள்கிட்ட பேசவும் செய்கிறேன். இப்போ அவ்வளவு டீட்டெயில்ஸுமே இந்த மாதிரியாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆத்தென்டிகேட்டட் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பேசுறது எல்லாமே. 2000 வருடங்களாக பல்வேறு தலைமுறையாக அவர் வந்து 36வதோ என்னமோ ஒரு பட்டர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு he himself is a scientist actually. ஸோ அது மாதிரியான விஷயமாக அவர் வந்து இந்த கோயிலுடைய ஒரு தன்மை, அந்த கோயிலை வந்து சுவாமியை தொடக்கூடிய ஒரு அனுமதி அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அது மாதிரி தொட்டு பண்ணி அது எந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன், ஒரு ஃபீல் இருக்கும். அங்கே போய் அந்த கர்ப்பகிரகத்துக்கு முன்னால் நின்ன உடனே நம்மளால அந்த ஒரு நிமிஷமா இருந்தாலும் நமக்கு ஒரு பேரானந்தம் அப்படின்றது, அது ஒரு நிமிஷம் கூட நமக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சில சந்தர்ப்பங்களே நிறைய இருக்கும். அந்த ஒரு பேரானந்தம் அப்படின்ற ஒரு நிலை வந்து வேறு எந்த இடத்திலும் இல்லாத ஒரு பேரானந்தம் அங்கே இருக்கிறதுனால தான் அந்த ஈர்ப்பு சக்தி அப்படின்றது, அத்தனை மலையுமே வந்து ஏன் சால கிராமம்னு சொல்கிறோம், அத்தனையுமே ஈர்ப்பு சக்தி கொண்டது அப்படின்றத ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு காரணங்கள் எல்லாமே இருக்கிறதுனால. திருப்பதி அப்படின்னாலே முதல்ல எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது வந்து முடி இறக்குறது அப்படின்றது. அதோடைய தாத்பரியம் என்ன பர்பஸ்க்காக நம்ம திருப்பதின்னு இல்லையே சார், நமக்கு வந்து எல்லாத்துக்குமே முடி இறக்குறது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் திருப்பதின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி திருப்பதினாலே நம்ம திருப்பதியில் போனால் மொட்டையை கண்டுபிடிக்க முடியாதுன்னுவாங்க. அது மாதிரி வந்து திருப்பதியில் ஏன் மொட்டை அடிக்கிறது அப்படின்றது வந்து, மொட்டை அடிப்பது அப்படின்றது உண்டான ஒரு விஷயம் வந்து 2 விஷயமாக நம்ம வந்து பார்க்கணும். ஒன்று வந்து பார்த்தோம்னா முடி வந்து சனிக்குண்டான ஒரு காரணி. முடி அப்படின்றது கேதுவுக்கும் நம்ம வந்து சொன்னாலுமே கூட சனிக்குண்டான ஒரு முக்கியமான காரணி அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக என்ன முதல்லலாம் பிலீவ் பண்ணாங்கன்னா, அந்த சனி ரீதியாக வரக்கூடிய எந்த ஒரு தொல்லைகளுமே குழந்தைகளுக்கு முடவாதமோ வேறு ஏதாவது ஒரு விஷயங்களோ வந்து விடக்கூடாது, உடல் ரீதியான பிணிகள் வந்து விடக்கூடாது என்று ஆரம்ப காலங்களிலே குழந்தைகளுக்கு வந்து அந்த டைமில் மொட்டை அடிக்கிறதுன்னு முதல்ல ஒரு சில ஃபேமிலியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் முடி இறக்குவாங்க, அப்புறம் முடி இறக்க மாட்டாங்க. வேறு ஏதாவது அதுக்கு பெருசெல்லாம் ஆனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கெட்ட காரியம் நடந்ததுன்னா அந்த மாதிரி டைமில் மட்டும் முடி இறக்குவாங்க, இல்லைனா முடி இறக்க மாட்டாங்க, ஒரே ஒரு தடவை தான் எடுக்குவாங்க. அது மாதிரியான விஷயமா அந்த சனி ரீதியான ஒரு தொல்லைகள் போகட்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கூடியது. இவர் எல்லாமே பர்டிகுலராக அந்த சாட்டன் ரிலேட்டட் விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக பலன் கொடுக்கக்கூடிய தெய்வம் இவர் திருப்பதி பெருமாள். அது ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்லணும். மேலும் வந்து பார்த்தோம்னா இப்போ திருப்பதியில் மொட்டை அடிக்கிறது அப்படின்ற மாதிரியாகவோ அல்லது வேறு எங்கு மொட்டை அடிப்பது, மொட்டை அடிக்கிறதுன்னு பாருங்களேன். நீங்கள் அந்த விஷயத்தை வந்து பார்க்கும்பொழுது நம்ம இப்போ எந்த ஒரு ஏதோ ஒரு அரசனை பற்றி சொல்ல வேண்டும் என்றாலே கூட உங்களுக்கு வந்து அவங்களுடைய க்ரௌன் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் முடி இறங்கியது அவர் அந்த மாதிரி தான் முதல்லலாம் அந்த பேச்சு வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், ஒருவரை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாக வந்து அந்த முடி இறக்குதல் அப்படின்ற மாதிரி படத்துல எல்லாம் கூட பார்த்தோன்னா இல்லை மொட்டை அடிச்சு இப்போ யாராவது சொல்றேன் இது நான் சொன்னது நடக்கலன்னா மொட்டை அடிச்சுக்கிறியா இப்படிலாம் நம்ம கேட்குறோம். அப்போ அந்த மொட்டை அடிப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய செல்ஃப், அந்த ஈகோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்லவா, அந்த ஈகோ அப்படிங்கிறத களையிறது. இப்போ நம்ம காலில் செருப்பு இல்லாமல் போகிறோம் சபரிமலைக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து திருப்பதிக்கு வந்து நடந்து போகிறோம், முடி இறக்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுடைய செல்ஃப்லெஸ்னஸ் அப்படின்ற மாதிரி என்னுடைய ஈகோ, என்னுடைய அகங்காரம், அகந்தை எல்லாத்தையுமே நான் விட்டு விடுகிறேன். வேங்கடவா என்னை பாரு, என்னை வந்து உன்னுடன் இணைத்துக்கொள் அப்படின்ற மாதிரி, உன்னுடைய அருள் எனக்கு கொடு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அதற்குண்டான ஒரு அர்த்தம் தான் மெயினாகவே நம்ம வந்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். முடி இறக்குதல் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தாலும் எங்கே எடுக்கினாலுமே சரி அந்த முடி அப்படிங்கிறது இட் இஸ் வெரி மச் கனெக்டட் வித் அவர் ஈகோ. அந்த ஈகோ அப்படின்ற மாதிரியான விஷயம் காலில் செருப்பு இல்லாமல் நடக்கிறதும், ஒருத்தனுக்கு காலில் செருப்பு போட்டுட்டு ஒரு ஷூ போட்டு நடக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு தன்மையும், காலில் வந்து செருப்பு இல்லாமல் இருக்கும்போது நமக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல். இப்போ பார்க்கக்கூடிய அன்பர்கள் எல்லாமே எங்கேயாவது வெளியில் போகும்போது டக்குன்னு அவங்க வந்து காலில் செருப்பு இல்லாமல் ஒரு முக்கியமான இடங்களுக்கு போகும்போது அது மாதிரி போனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை, கோயில்கள்னு இல்லை வேறு ஏதாவது ஒரு இடங்களுக்கு, ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போகிறாங்க, அவங்க கார்லேயோ எங்கேயோ எடுத்துகிட்டு அவங்களால வெறுங்கால நடந்து போனால் அவங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். அந்த 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 பேசிக்கான ஒரு இருக்கும். அதே மாதிரி அந்த மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு நிலை வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் அவர்களுக்கு அந்த முடி இறக்குது அவ்வளோ அப்படின்றது. இது காலப்போக்கிலே வந்து பல்வேறு விதமாக மாறியது அப்படின்ற மாதிரி ஒரு மேண்டேட்ரி கஸ்டமரி திங் அப்படின்ற மாதிரி சில பேருக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து அவங்க வந்து வருத்தி கொள்வது அப்படின்ற மாதிரியான விஷயம், இறைவுக்காக நான் வந்து என் உடலையே நான் வருத்தி கொள்கிறேன் அப்படின்னு அழகு குத்தி கொள்வது, இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்று வந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து எதுவுமே இல்லை, நான் இறைவனுக்காக நான் வந்து எல்லா விதமான ஒரு வேதனையுமே நான் வந்து தாங்குவதற்கு ரெடியாக இருக்கேன், எனக்கு தெய்வம் தான் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் அந்த தீ மிதிக்கிறதாகட்டும் அழகு குத்தி கொள்வதாகட்டுமே இருக்கிறது. அந்த மெயின் பர்பஸை நிறைய பேர் மறந்துட்டு வந்து ஒரு காரியமாக எனக்கு இது நடந்தால் நான் தீ மிதிக்கிறேன், இது நடந்தால் நான் அழகு குத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரியாக விஷயமாக இது நடந்தால் மொட்டை அடிச்சுக்கிறேன்னு ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அது இல்லை உண்மை. இதுதான் இந்த மாதிரியான விஷயம்தான் ரியல் மீனிங்.
அது அவங்க வந்து வேற மாதிரியான ஒரு விஷயமாக மாறி. திருப்பதியில் அந்த கோயிலில் வந்து பெருமாளுக்கு கீழே தண்ணி ஓடிட்டு இருக்கதாக ஒரு சொல்லப்படுது, அது உண்மையா? அது வந்து அவரே அது உண்மைன்ற மாதிரியான விஷயமாக தான் ஒத்துக்கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த இது இருக்கு இல்லையா, பாதம் இருக்கு இல்லையா, அந்த பாதத்தில் நம்ம வந்து பாதத்தின் அருகே உன்னிப்பாக கேட்கும்பொழுது கண்டிப்பான முறையிலே அந்த நீர் ஓடுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரியாகவும், கிரானைட் போட்டு ஆல் ஓவர் வந்து கோயிலேயே சில இடங்கள்லாம் கேட்கும். அது வந்து கிரானைட் போட்டு அதை மேலே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறதாகவும், அதையும் மீறி அந்த வாட்டரோட பாடிஸ் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி அது கேட்கறதாகவும் தான் அவங்களே ஒத்துக்கிறாங்க. இது வந்து அவங்க ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு. ரொம்ப நிறைய மர்மங்கள் நிறைந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான மர்மங்கள் இந்த சென்ஸ் நமக்கு தெரியாத விஷயங்கள் நமக்கு மர்மம் தான். அது மாதிரி தெரியாது, எங்கிருந்து வந்ததுன்னு நமக்கு தெரியாது. இப்போ அந்த தண்ணி எங்கிருந்து வருது அப்படின்னு, இந்த இடத்துல இருந்து வருதா, அந்த எந்த ரூபத்துல இருந்து வருது அப்படின்றது நமக்கு தெரியாது. அவர் எப்படி அவர் எப்படி இந்த மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு சௌமியமான ஒரு ரூபத்தில் அவர் எப்படி உட்காந்துருக்கார், அவர் சுயம்புவா எப்படி இருக்க முடியும்? நிறைய பேர் அவர் வந்து கல்லா இருக்கணும், அவர் வந்து செதுக்கி இருக்கணும், இப்படிலாம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரிலாம் இல்லாத ஒரு சுயம்பு மூர்த்தியா வந்து இருக்கார் அப்படின்றதெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்றதெல்லாமே ரொம்பவே ஒரு ஆச்சரியத்தக்க விஷயம் தான். இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த ப்ரீஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னீங்க. ஏதாவது ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா? அதான் அங்கே போய் அங்கே பக்கத்தில் நிற்கும் பொழுது ஒவ்வொரு மனிதர்களுக்குமே எல்லோருக்குமே அந்த மாதிரியான ஒரு தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயம் தெரியும் அப்படிங்கிறது முதல் கட்டமாக அது நம்ம எல்லாருமே நம்மளே உணர்ந்தது தான். இந்த உணர்ந்ததுக்கு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஒரு விஷயத்தை பார்க்கறது, ரேராக இருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்கறது. அகைன் வந்து உங்களோட ஏரியாவுக்கு வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் ரிலேட்டடாக நம்ம வந்து பார்க்கும்பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து ரொம்ப நேரம் வந்து அதை காத்திருந்து ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி தான் அதோடைய ஒரு ஃபீல் அப்படின்றது நமக்கு வேறு மாதிரியான விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு காரணத்தெல்லாம் தாண்டி வேண்டான்னு ஒரு நினைக்கிறவங்க கூட அங்கே போய் நின்னான்னா அவரை பார்த்தான்னா வேங்கடவா என்று குரல் எழுப்பக்கூடியது, கோவிந்தா கோவிந்தான்னு குரல் எழுப்பக்கூடியது இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் எல்லாருக்குமே வருகிறது அப்படின்றது மட்டுமல்ல, இந்த இவ்வளோ நேரமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரியான விஷயம் சுயம்புமூர்த்தின்னு பலருமே சுயம்பா எப்படி வந்து அந்த மாதிரியான ஒரு ரூபத்தில் கற்களால் அந்த மாதிரியான விஷயமாக செலுத்தப்பட்டிருக்கும். கற்களாக இருந்தால் நம்ம நிறைய விஷயங்கள் நான் வந்து பல ஆயிரக்கணக்கான கோயில்களிலே பார்த்திருக்கிறேன். சுயம்பு மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மூர்த்திகளை பார்த்திருக்கிறேன். அதாவது சிவலிங்கமாக இருக்கும். அந்த சிவலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிபடா திருமேனி அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிவலிங்கங்களோட ஷேப்ஸ் எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். சிலதெல்லாம் மாறி இருக்கும். சில விக்கிரகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது காலப்போக்கிலே அது ஒளிபடா திருமேனியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் காலப்போக்கிலே அது ஒரு மாதிரி வேற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால கவசம் போட்டே வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. மணல்ல இருக்கக்கூடிய லிங்கம் எல்லாம் இருக்கு. கவசம் எப்பவுமே வருஷத்துல ஒரு நாள் தான் கவசத்தை ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கிறது. சமீபத்தில் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் தான் போயிருந்தோம். அங்கே வந்து எப்படி எங்களை அழைத்திருந்தார்கள் என்றால் சிவலிங்கத்திற்கு பாலாபிஷேகம் நடக்கிறது. ஏதோ சித்தர்களோ முனிவர்களோ செய்த சிவலிங்கம். ஃபர்ஸ்ட் வந்து அகத்தியர் செய்த சிவலிங்கம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். பட் அகத்தியர் செய்யக்கூடிய சிவலிங்கத்துடைய தன்மை வேறு மாதிரியே இருக்கும். அதை நான் விளக்கினதுக்கு பிறகு அவருடைய வழி வந்தவராக இருக்க வேண்டிய ஒரு அவசியமாக இருக்கும் அப்படின்னு சில கல்வெட்டுகளை பார்த்து அந்த மாதிரியான விஷயமாக அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இந்த சிவலிங்கம் வந்து மூலிகைகளால் ஆன சிவலிங்கம். இதுக்கு மேலே நம்ம நிறைய சொன்னோம்னா அது இப்போ இருக்கக்கூடிய சிவலிங்கமே இருக்காதுன்னு வச்சுக்கலேன். ஒரு சில பேருக்கு அந்த சிவலிங்கம் தெரிஞ்சிடுச்சு. அதை நம்ம ஆக்சுவலாக வீடியோவாக கோயிலாக கூட நான் போடலை. காரணம் இதனால் அதை ஆல்மோஸ்ட் அங்கே போயிட்டு அந்த கோயில் ரொம்ப ஒரு சிதிலமான நிலைமையில தான் இருக்குது. அர்ஜென்ட்டாக அதை புனரமைக்க வேண்டிய ஸ்திதியில் இருக்குது. அங்கே வந்து சில பேர் போயிட்டு பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த பால் எடுத்துகிட்டு போகிறது. அதை இவங்க வந்து அது நிறைய நோய்களை நீக்கக்கூடியது, பல்வேறு விதமான நோய்களை நீக்கக்கூடியது நான் பிச்சு எடுத்துருக்காங்க. அதை எடுத்து அந்த லிங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்லாக இருந்ததுன்னா அந்த மாதிரி பிச்சை எடுக்க முடியாது. கையால் சுரண்டி எடுக்க முடியாது. சுரண்டி மேலெல்லாம் ஒரு மாதிரி கொதறி வச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அங்கே சுவாமி கிட்ட நிற்கிறேன். கர்ப்பகிரகத்துக்கு உள்ளுக்குள்ளே இல்லாமல் ஒரு துளி ஃபர்ஸ்ட் பிரகாரம் இருக்குல்ல, அங்கே உள்ளுக்குள்ளே மெயின் பிரகாரத்துக்குள்ளே ஃபர்ஸ்ட் பிரகாரம் அங்கே நின்றுட்டு இருக்கேன். அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணும்பொழுது வீடியோவில் பார்க்குறாங்க. எங்களுக்கு அனுப்பினதே அப்படி தான் அனுப்புனாங்க. பால் வந்து பார்த்தோம்னா நீல நிறமாக வருகிறது. பால் வந்து நீல நிறமாக வருது. அதுதான் நம்ம பார்க்குறோம். நம்ம வீடியோ அனுப்பினோன்னு பார்த்தோம்னா பால் நீல நிறமாக வருது. ஆனால் அங்கே நின்றுட்டு இருக்கேன். எனக்கு வெள்ளை கலரில் தெரியுது. நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எனக்கு வெள்ளை கலரில் தெரியுது, இவங்களுக்கெல்லாம் நீல கலரில் தெரியுது. இதை வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங்
அந்த என்ன சுவாமின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம், இது எப்படி சாத்தியம் என்பதை ஒரு பரிசோதிப்பதற்குண்டான ஒரு நோக்கமாகவும் தான் நாங்கள் போனது. அவங்க பொய் சொல்லுவாங்கங்கிற மாதிரி இல்லை, பட் ஆனால் இது எப்படி சாத்தியம் எப்படி அப்படின்ற மாதிரியான. நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன், சுவாமியை பார்த்துட்டு இருக்கேன். இங்கே வந்து இப்போ கொஞ்சம் வெளியில் நின்று கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா பால் எடுத்துன்னு போயிருந்தோம். அங்கே பால் எடுத்து அபிஷேகம் பண்ணுறாங்க. அபிஷேகம் பண்ணுறது பார்த்தோம்னா திரையில நீல நிறமாக வருது. நான் நின்றுட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒயிட் கலராக வருது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இனிமேவும் அங்கே மக்கள் வந்து ரொம்ப அதிகமாக நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிச்சு பிச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் உள்ள வந்து என்னென்னா, அங்கே எப்போவுமே சுவாமி அங்கே சுவாமிக்கு பூஜை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அங்கே வந்து எந்நேரமும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆள் இல்லை. அதனால அந்த சாவியை அவங்க பக்கத்தில் எங்கேயோ கொடுத்துட்டு போகிறாங்க. அதை தெரிஞ்சுட்டு இவங்க வந்து வாங்கிட்டு இவங்களே உள்ள போய் இந்த மாதிரி பண்ணிட்டுறாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. இது எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, இது இந்த மாதிரியான ஒரு பல்வேறு விதம் நம்மளுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கின்றன. இந்த ஒரு சுவாமியை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து மெட்டீரியரைட்னு சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? அந்த விண்கல் வேற அந்த மாதிரியான ஒரு கற்களால் ஆனதுன்னு அவர் வந்து இஸ் அ ரிசர்ச்சர் சயின்டிஸ்ட். ஓகே, இது வந்து கற்களால் ஆனது கிடையாது, சுயம்புவாக வேறு ஏதோ ஒரு விண்கல்லால் ஆனக்கூடிய ஒரு விஷயம் இந்த சுவாமி அப்படின்னு அவர் வந்து ஒத்துக்கிறார். அவர் ஒத்துக்கிட்டு இருக்கக்கூடிய டாக் இன்னும் இருக்கு. ஆக்சுவலா அவர் பேசினது, அவர் வாயால சொன்னதே இருக்கு, ரெக்கார்டிங்கே இருக்கு. ஸோ அப்போ அது ஒரு காரணத்தினாலா என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு அது வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. அங்கே போய் நின்னாலே அது வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி நம்ம சாதாரணமாக வந்து இத்தினூண்டு ஒரு 8 கேரட் 5 கேரட்டில் நம்ம ஏதாவது ஒரு கற்கள் போட்டுக்கொண்டே அதற்கு வந்து பல்வேறு விதமான கற்களை சரியான முறையில் போடும்போது அதுக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்றோம். பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் ஆகட்டும், பொலிட்டிஷியன்ஸ் ஆகட்டும், நிறைய பேர் அந்த மாதிரியான விஷயமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய ஒரு ரூபத்தில் 9 அடி இல்லையா அவர், 9.5 ஃபீட் அப்படின்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். நமக்கு என்ன பார்க்கும்போது நமக்கு அவர் எவ்வளோ அடின்னுலாம் நம்மளுக்கு பார்க்க தெரியாது. அங்கே போய் நின்னோன்னா ஐயோ அந்த ஒரு பரவச நிலை நமக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயமான நிலை தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அவ்வளோ பெரிய ஒரு கற்களால் ஆனது இவர்கள் வந்து மற்ற எல்லாருமே வந்து அந்த வேங்கடவனாக அவரை வந்து பண்ணுறது, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ரூபங்களிலே, ஏன்னா அவர் அலங்கார பிரியராச்சே, அது மாதிரியான அலங்காரமாக அவரை வந்து அது மாதிரியான ஒரு விஷயமாகவும் வைத்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி தான். அதனால தான் அபிஷேகம் இல்லாமல் அவருக்கு இல்லாத ஒரு தன்மையாகவும் இருக்கிறது. ஓகே சார். ஸோ திருப்பதி பற்றி நிறைய புதிய நல்ல தகவல்கள் நிறைய சொல்லியிருந்தீங்க சார். இன்னும் நிறைய வேறு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் நம்ம அடுத்த சந்திக்கலாம். கண்டிப்பாக. நன்றி. நமஸ்காரம்.